அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்நாக் என்ன அப்படின்னா சன்னா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம சன்னாவை வச்சு நிறைய ரெசிபீஸ் பார்த்துருக்கோம், கிரேவி பார்த்துருப்போம், குழம்பு பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க டிப்பலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த கொண்டக்கடலை தான் நைட்டே நான் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த தண்ணியெலாம் நம்ம வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை மூடி வச்சிடலாம். மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சிட்டேங்க. அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது. இப்போது விசில் வரப்போகுது. ஒரு 3வது விசில் வருதுங்க. உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் இறங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது கையில் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்னு. முழுசாக தான் இருக்குது, எதுவுமே வந்து குழஞ்சி போகலை, ஆனால் நல்லா வெந்திருக்கு. பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஒன்று கூட மசிஞ்சு போகலை. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டிட்டு நம்ம பார்க்கலாம். வடிகட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இதில் இருக்க தண்ணியெலாம் வடியட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிருக்கு பதில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். தயிர் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தயிர் எடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைந்தான் அரைச்சிருக்கேங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதை ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதவே நம்ம சேர்த்துருக்கோம் சன்னாவில். இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். 2வது டேபிள் ஸ்பூன். இப்போது 3வது டேபிள் ஸ்பூனும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக வரணும் இல்லையா, அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா மொறுன்னு வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்க வேண்டாங்க. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நானும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நானும் கலந்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மசாலா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது இப்படி உதுத்து போடுங்க, அப்போது ஒன்று ஒட்டாது. தனித்தனியாக போடுங்க. நான் போடுற மாதிரி போடுங்க. இப்படி போடும்போது நமக்கு ஒன்று ஒட்டாது. பொரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து நல்லா தனித்தனியாக இருக்கும். நிறையவே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பெரிய கடாய் தான். நீங்கள் சின்ன கடாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா பூண்டு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன்.
இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வடிகட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. செம்ம கிறிஸ்பாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக கொண்டக்கடலை வச்சு கிரேவி இல்லை குழம்பு தான் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.